ஒரு 15 நாளாக டிவி ஆஃப் பண்ணால் கூட உங்கள் வீட்டில் நான் வந்து உட்காந்துருக்கேன். இன்டர்நெட், யூடியூப் எல்லா இடத்துலையும் என் வீடியோ தான் இருக்குது. நான் பேசவே கூடாதுன்னு வேறு வந்தால் என்னை முதல்ல பேச வச்சிட்டிங்க. கண்ணன் சாருக்கு நன்றி. அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை, மீடியா, அப்புறம் இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து பூமரங்கான மேடை, நான் அதை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்றது தான் நியாயம். பட் ஆனால் எங்கேயோ வந்து இப்போ நான் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற எல்கேஜி படம் உருவானது இந்த பூமரங்கோட செட்டில் தான். இங்கே இருக்கிற சிலர் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்றதுனால நான் திருப்பி ரீகலெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ அதர்வா. அண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு போது தான் நாங்கள் ஃபோட்டோஷூட்டில் மீட் பண்ணோம். பட் ஆனால் அந்த டைம்லேருந்தே வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சு. அண்ட் தேனிக்கு நாங்கள் ஷூட் போனோம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அந்த பெரிய குழி கண்ணன் சாரோட ஆர்ட் டைரக்ஷன் டீம் வந்து வெட்டினது நினச்சிங்கன்னா கிடையாது, ஏற்கனவே இருக்கிற குழியிலே அவர் ஷூட் பண்ணிடுவார். நல்ல ஒரு டேலண்டட், அதாவது நான் பார்த்து அதுக்கப்புறம் நான் செகண்ட் சாப்டருக்கு வரேன் சார். இப்போ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை பற்றி புகழ்ந்து சொல்லதான் அது சொன்னேன். என்னென்னா இருக்கிறது இந்த டேரக்டர் அப்படின்னா வந்து எல்லாமே இருந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு படத்தை நான் எடுப்பேன் அப்படின்றவங்க நடுவில் என்ன இருக்கோ அதில் பர்ஃபெக்டாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு கிரேட் டைரக்டர் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் சார். லெட் மீ கோ டு அதர்வா நவ். அதர்வா தான் வந்து இந்த மாதிரி ஒரு எல்கேஜின்ற ஒரு படத்தை நான் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டை எங்கள் மைண்டில் விதைச்சதே அவர் தான். ஸோ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கன்னட படம் வந்திருக்கு, அதை வந்து என்ன அந்த ஹீரோ பார்க்க சொல்லி அதை நீங்கள் ரீமேக் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன். அவரும் அந்த படத்தை பார்த்துருந்தார். இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து எனக்கு அந்த படம் பெருசாக பிடிக்கல. இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே அப்புறம் அந்த படம் பற்றி பேசினோம். ஸோ அந்த படமே பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதினா இன்னும் ரொம்ப பிடிக்கும், இன்னும் பெருசாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவாக இருந்தாலும் எனக்கு எதுக்கு இது, இவனை எதுக்கு நம்ம பேசி இந்த மாதிரி உசுப்பேற்றி விடணும் அப்படின்னு யோசிக்காமல் செல்ஃப்லெஸ்ஸாக he made me do this film. He started the writing process. Thank you so much அதர்வா. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நான் அவருக்கு இன்னொரு கதை கூட நடுவில் சொன்னேன். அதில் வந்து சீக்கிரமே நான் அவரை டைரெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற இது இருக்குது. 2022 or 2023 தெரியாது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் நான் டைரெக்ட் பண்ணுற ஒரு ஹீரோவாக இருப்பார். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்சியராக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அது ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லை இந்த படத்தில் 2 ரோல் பண்ணியிருக்காரு, அந்த 2 ரோலுக்குமான டப்பிங் சேஞ்ச் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப 100% கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நடிகருக்கு கூட இருக்கிறவங்கள இப்போது நீங்கள் அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை படத்துலேயே நிறைய சீன்ஸ், நான் வர சீன்ஸ்லலாம் வந்து மேபி நான் நிறைய கோவப்படுற மாதிரியோ டைலாக் பேசுகிற மாதிரியோ இருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட இன்செக்யூரிட்டியே இல்லாத ஒரு கான்ஃபிடென்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யூ வில் கோ பிளேசஸ். ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சது, செகண்ட் சாப்டர் எங்கள் ஆளுக்கு வரேன். என்னோடய ஃபேவரட் டைரக்டர் தமிழ் சினிமாவில் நான் ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் வந்து கண்ணன் சார். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி மோதலில் தான் காதல் அப்படின்ற மாதிரி நான் எடுத்த ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த ரிவ்யூக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு 40 மினிட்ஸ் ரொம்ப இனிமையாக இருந்தது காதில். அழகன் படத்தில் மம்முட்டியும் மதுபாலாவும் பேசுகிற மாதிரி நல்ல சங்கீத ஸ்வரங்கள் டென்னு சமத்திட்டு அப்படியே எல்லாமே ரத்தம் இந்த பக்கம் வந்தால் இங்கே வைப்பேன், இங்கே ரத்தம் வந்து கடைசியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் நீங்கள் பேசுனதெல்லாம் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பிரதர், என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து அந்த கால் கட் ஆகிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக என் ஃபோனில் அப்போ ரெக்கார்டரே கிடையாது, 1100 ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் இது நடந்து முடிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நடிக்கலாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் யுவன் தந்திரன் கதையோட அவர் வந்தார். அப்போ வந்து எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று அவரை ரொம்ப பிடிச்சிருச்சா, இவராக என்ன திட்டினார் என்னால் நம்பவே முடியல. பாலுங்கிறது உங்கள் பேர், பலார் நானே பார்த்துக்கிறேன். ஆனால் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது முதல் சந்திப்புலேயே. அப்போ நான் சொன்னேன், சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நம்ம காம்பினேஷனில் இது 2வது படம் இல்லை அப்படின்னு. என்னது அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட்டு படம் சேட்டை அப்படின்னா, ஓஹோ என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தில் என்ன அந்த படத்துக்குள்ளே கூப்பிட்டு போனார். ஸோ யுவன் தந்திரன் தான் வந்து எனக்கு ஒரு ரைட்டராக ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த படம். ஏன்னா அவரோட திரைக்கதை வசனமாக இருந்தாலும் ஒரு சில சீன் வந்து இதெல்லாம் வேணாமே சார், நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நான் அதுக்கு ஒரு சில சீன் சொன்னதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு விட்டார். பட் ஆனால் 2வது நாளே வந்து வாட்ஸ்அப்பில் டெய்லி, அதாவது ஒரு 4 ரிமைண்டர், எங்கே அந்த சீனு என் சீன் கொடுக்கல, எங்கே சீனு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வாட்டி கேட்டு ஐயோ ஒரு நிஜமாலே எழுத சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த நான் சொன்னேன் இது நல்லா இல்லைனா படத்தில் கூட வைக்காதீங்க சார்னு. ஆனால் படத்தில் முக்கியமான இடங்கள் அந்த சீனை வச்சு அதுக்கான கிரெடிட்டையும் எனக்கு கொடுத்தது அவரோட பெருந்தன்மை. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ரைட்டராக எழுத முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வந்தது. அண்ட் அகெயின் இந்த பூமரங் டைமில் நான் இந்த படம் எழுத ஆரம்பிக்கும் போது எவ்ரி டைம் ஹி கேவ் மீ லாட் ஆஃப் குட் வேர்ட்ஸ் டு டாக் அபவுட் லைக் எனக்கு கான்ஃபிடென்ஸ் ஏற்றினார். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். சும்மா வந்துட்டு போகிற ஒரு பையனாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப கோவமாக இன்றைக்கி இருக்கிற நிறையா முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ நான் படத்துக்கு வரேன், 3வது சாப்டர். இந்த படம் வந்து வெறும்னா இன்னொரு படம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு ஹீரோ நடிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி எடுக்காமல் ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ் ஒரு ஃபிலிம். முக்கியமான ஒரு பிரச்சனை, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக இந்தியா ஃபுல்லாக பேசியிருந்தாலும் அப்பப்போ நியூஸில் வந்தாலும் சால்வே ஆகாத ஒரு பிரச்சனை.
நதிநீர் இணைப்பு, காவேரி பிரச்சனை, அது சால்வ் ஆகாதது எதனால, ஏன் சால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற சொல்யூஷன் எவ்வளோ இருந்தது, அதை பண்ணால் என்ன ஆகும் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க இருக்கிற நிலைமையை பற்றியும், சால்வ் ஆச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கார். ஸோ ரொம்ப ஒரு சோஷியலி ரெலவெண்ட் படம் தான் எடுத்திருக்கோம். சும்மா ஏனோ தானோன்ற ஒரு படம் கிடையாது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட 2 ஹீரோயின்ஸ், ஒன்று மேகா ஆகாஷ் இப்போ தான் அங்கே இருந்தாங்க, இங்கே பார்த்தா ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு கிளம்பியிருக்காங்க. அண்ட் இந்துஜா 2 தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின். அண்ட் நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக இந்துஜாவோட தான். இன்ஃபேக்ட் அவங்க வந்து நான் ஆதரவாகவும் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். பயங்கர டேலண்டட், செம்ம அழகாக இருக்காங்க, தமிழ் சூப்பராக பேசுவாங்க. நான் பிரியானந்துக்கு சொன்னது என்னவோ அதே தான் இவங்களுக்கும் சொல்லுவேன். நம்ம ஊரில் வந்து தமிழ் தெரிஞ்ச பொண்ணுங்க, தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸ்லாம் இன்னும் நிறைய யூஸ் பண்ணணும். அண்ட் ஐ ரியலி விஷ் ஷீ டஸ் லாட் ஆஃப் ஃபில்ம். அண்ட் யங் டேலண்ட்ஸ் டெக்னிக்கல் டீம் இருக்குது இந்த படத்தில். செல்வா இவர் தான், கண்ணன் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பரியேறும் பெருமாள் படத்தையும், பூமரங் படத்தையும், ஈவன் தந்திரன் படத்தையும் எடிட் பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் டேலண்ட். அடுத்த வருஷம் அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பரியேறும் பெருமாளுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அவரோட ஒர்க் இருக்கும் அதில். அந்த படத்தில் இருக்கிற சில பாட்டெலாம் வந்து எப்படி இதை கட் பண்ணாங்க, ஒரு எமினம் சாங் மாதிரி இருக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு டேலண்ட். ஸ்டேஜில் கம்மியான ஆளுங்க இருக்கிறனால நிறையா புகழ முடியுது. அண்ட் ரதன் நம்ம ஊரில் இன்னும் வெளியில் தெரியாத ஒரு மனிதர். ஆனால் அர்ஜுன் ரெட்டி அந்த படம் வந்து தெலுங்கில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக பெரிய ஹிட். இப்போ அதோட ஆதித்ய வர்மா நீங்கள் தான் மியூசிக் போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. இந்த படத்துலையும் லகான் படத்தில் வர மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நடுவில் கை கட்டு யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் அந்த மாதிரி உட்காந்துருக்கவர் தான் கண்ணன் சாரோட முதுகெலும்பு. அவருக்கு இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. சோறு தண்ணிக்குள்ளே எல்லாம் வேலை செஞ்சுருப்போம். ஆனால் ராம்பிரசாத் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சதே இல்லை. ஸோ மார்ச் 8 பூமரங் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இருக்கிற நாளில் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ண டேட்டில் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறது பயங்கர கஷ்டம். ஸோ அதே ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படத்துக்கும் இருந்திருக்கு. என்னடா ஒரே போஸ்டரில் ரிலீஸ் டேட்டை 4 வாட்டி மாற்றிருக்கோமே அப்படின்ற மாதிரி சலிப்பு தட்டாமல் இப்போ வரைக்கும் இந்த படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கிற எல்லா மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துலையும் ஒரு டேக்அவே இருக்கும், நல்ல படமாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் பேசினா நீங்களே கூட கேமரா ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா கரண்ட் சார்ஜ் வேஸ்ட்டு. போன கிளிப்பில் போட்டதே இதுலேயே எடுத்து போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பூமராங் வந்து பூமராங் வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல். ஏன்னா அந்த கண்டென்ட் சார் சொல்லும் போது கூப்பிடும்போது என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேஷன்லேயே தான் இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சார் வந்து ஸ்டோரி சொன்னோடனே அந்த கண்டென்ட், அந்த ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு கண்டென்ட் கேட்டவுடனே ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. அண்ட் நடித்து முடிச்ச அப்புறம் கூட ஐ ஃபெல் ஸோ ப்ரவுட் தட் ஓகே இதில் ஒரு பார்ட்டாக என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பூமராங் வந்து இட் ஹஸ் காட் அ வண்டர்ஃபுல் டீம் ஆல்சோ. நான் வந்து அதர்வா அவங்க கூடயும் அஜய் பாலாஜி அவங்க கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். ஒரே ஒரு கொம்பல் மட்டும்தான் சதீஷ் மேக்கா அவங்க வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் கூட எப்போவுமே வந்து அதான் எல்கேஜி யங்ஸ்டர்ஸு எல்கேஜி பாயாக உட்காந்துருக்காரு. ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்படாத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் கண்ணன் சார் நான் எப்படி நடிக்கணுமோ என்னோட இதுலேயே விட்டுட்டார். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் எதுவுமே கரெக்ஷன் சொல்ல மாட்டார். என்னோட ஃப்ரீடமை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு இந்த படத்தில். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். அண்ட் மியூசிக் ரதன் சார் ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நான் அர்ஜுன் ரெட்டிலே அவரோட ஃபேன். அண்ட் இதில் வந்து ஹி ஹஸ் கிவன் 2-3 வண்டர்ஃபுல் சாங்ஸ். எனக்கு ஒரு சாங் அந்த தேசமே சாங் என்னோட ஃபேவரேட் அது. அண்ட் எடிட்டிங் பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன், இனிமேல் தெரிஞ்சுக்கிறேன். அவர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் திஸ் டீம். பூமராங் வந்து March 8 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், போய் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பாலாஜி சாருக்கு வேறு இப்போ மார்க்கெட் வேறு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லாருமே போவீங்கன்னு நம்புகிறோம். கொஞ்சம் போயிட்டு பார்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பூமராங் இந்த படம் உண்மையிலேயே சொல்லணுன்னா ஆரம்பித்ததும் தெரில முடித்ததும் தெரில, அவ்வளோ சீக்கிரமாக பண்ண படம் இது. அண்ட் அதுக்கு நான் நன்றி வந்து கண்ணன் சாருக்கு நான் சொல்லணும். ஸோ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் கண்ணன் சார். ஸோ ஸ்கிரிப்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணன் சார் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவ்வளோ வெல் பிளான்ட் ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தது. அண்ட் நல்ல எக்ஸிக்யூட்டும் பண்ணார். ஸோ அதுக்கு நன்றி நான் கண்ணன் சாருக்கு சொல்லிக்கிறேன்.
அண்ட் இந்த படத்தில் நான் டெக்னீஷியன்ஸ் பற்றி ஏற்கனவே ஆடியோ லான்ச்லேயே பேசினேன். எனக்கு இந்த வண்டர்ஃபுல் செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் இதான் முதல் தடவை ரதன் சார் இவ்வளோ பேசினதை பார்த்தேன். உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்லேருந்து இவரை வந்து அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர்னு சொல்லியே நான் ஆஃப் பண்ணிட்டேன் கண்ணன் சார். ஸோ பட் ரதன் சார் நிறைய படம் பண்ணணும். உண்மையிலே ஒரு நல்ல டேலண்ட் அவர். ஸோ அவரோட டேலண்ட் வந்து நிறைய படங்கள் பண்ண இன்னும் எக்ஸ்போஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் பூமராங் இது பார்த்தீங்கன்னா எதுக்கு பூமராங் அப்படின்னு சொல்லி டைட்டில் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ பூமராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி எதனா தூக்கி போட்டால் நம்மக்கிட்ட திருப்பி வரும். ஸோ அதுதான் பூமராங். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் பேசிக்லி கர்மா. ஸோ அண்டர்லைங் தீம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வந்து சேருவோங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஸோ இந்த படத்தில் நாங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நிறைய விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ எல்லாருமே எங்கள் விவசாயிங்க பற்றி இருக்கிற பிரச்சனை அதை பற்றி தான் படம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதையும் தாண்டி இந்த படத்தில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். பட் ஒரு படத்தில் நான் வந்து பார்த்ததில்லை. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் பூமராங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவுமே ப்ரீச் பண்ணல. இந்த மாதிரி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. இது எங்களோட வேர்ஷன் ஆஃப் எப்படி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இது எங்களோட வேர்ஷன். ஆஸ் யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு என்ன தோணிச்சோ நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட டெக்னிக்கல் க்ரூவை நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மை காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ஜே பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எல்கேஜி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்கேஜி வந்து உருவானதே வந்து பூமராங் செட்ஸில் தான். ஸோ சும்மா ஒரு பேச்சுவார்த்தையில் பேசிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி படம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கி அது வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ராம் பிரசாத் சார் பற்றி சொல்லணும். ஃப்ரம் டே ஒன் ஆஸ் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் கண்ணன் சார் அண்ட் திஸ் ப்ரொடக்ஷன் அவர் எப்போவுமே நின்று இருக்காரு. அண்ட் த ஃபீமேல் லீட்ஸ் இந்துஜா ஆகட்டும், மேகா ஆகாஷ் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் தே ஹாவ் அ ரியலி பிரைட் ஃப்யூச்சர் அஹெட். அண்ட் தமிழ் பேசுகிற ஹீரோயினுங்க ரொம்ப கம்மி எங்கள் ஊரில். அண்ட் அந்த வரிசையில் கண்டிப்பாக இவங்க எல்லாம் இது வெரி வெல் க்ரூம் டேலண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக நான் வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த விதத்தில் இந்த படம் பூமராங் வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ பூமராங் வந்து மார்ச் 8 ரிலீஸ் ஆகுது. அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த மாதிரி படம் பண்ணாலும் எதனா ஒரு வித்தியாசமான ஒரு படம் நாங்கள் பண்ணோன்னு நினச்சாலும் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மிகப்பெரிய நன்றி. அண்ட் என்னோட ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பூமராங் ஒரு முக்கியமான படம், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கே ஒரு முக்கியமான படம். ஸோ மார்ச் 8 ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. இந்த பூமராங் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் மரியாதைக்குரிய திரு பங்கஜ் மேத்தா அவர்களை நான் இந்த நேரத்தில் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அண்டு இரண்டாவதவர் மரியாதைக்குரிய திரு அன்பு சார். அவர் பெரிய சீனியர் ஃபினான்ஷியர். இன்றைக்கி நிறைய படங்கள் வளர்கிறதுக்கு அவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. பூமராங்குலேயும் அவருடைய பங்கு இருந்தது. அதுக்காக திரு அன்பு சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். மூணாவதாக எம்கேஆர்பி ப்ரொடக்ஷன் மரியாதைக்குரிய திரு ஐயா முருகேசன் ஐயா அவர்கள், ராம்பிரசாத் சாரோட ஃபாதர். அவங்க அப்பாவும் அவர் சன் 2 பேரும் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்திருக்காது. அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு படம் எடுக்கிறத விட அதை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சிரமமான விஷயம். அந்த சிரமத்துக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்காம இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு வெளிவந்த ராம்பிரசாத் சார் அவர்களுக்கும் முருகேசன் அவருக்கும் நன்றி. அடுத்து இந்த படத்தை கரெக்டான தேட்டர் போட்டு கரெக்டான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணி, இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும்னு சஜஷன் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு முழு ஒத்துழைப்பு பண்ண ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார். அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், சமீபகாலத்தில் நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பூமராங்க்கு மிகப்பெரிய பில்லராக இருக்கிறது ரவீந்திரன் சார். அவரோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நான் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்டு வந்து சொன்ன மாதிரி அதர்வா, இந்த படம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது முக்கியமாக வளர்கிறதுக்கு காரணம் அதர்வா இல்லைன்னா இந்த பூமராங்கே இல்லை. ஸோ அதர்வாவுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்கிறேன். அண்டு வந்து ரதன், கேமராமேன் பிரசன்னா, அவர் வந்து கும்பகோணத்தில் இருக்கார். ஜீவா படத்தில் ஷூட்டிங்னால வர முடியல. அவ்வளோ அழகான ஒரு ஒளிப்பதிவு,
ஒரு படம் பார்க்கும்போதே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகும். எந்த இடத்துல எந்த டோன் கொடுக்கணுன்றது கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கான எஃபர்ட் எடுத்து நெக்ஸ்ட் லெவலில் கூட வாழக்கூடிய ஒரு இளைஞன் இந்த பிரசன்னாவுக்கு நான் நன்றி. எடிட்டர் செல்வா, ரதன், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சிவ யாதவ். எனக்கு இவன் தந்தனுக்கு அப்புறம் இது ஒரு முக்கியமான படம். அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சாலும் ஒரு சில காரணங்களுக்காக எங்களுக்கு வர வேண்டியது வரல. பட் இருந்தாலும் நாங்கள் அதிலே உட்காந்து ஓடுன்னு அழுதுட்டுக்கலாம் நாங்கள் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நாங்கள். ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறத விட தைரியம் வேணும். நல்லா அந்த தைரியத்தோடு நாங்கள் இன்றைக்கி படம் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக இது எல்லாருக்கும் போய் சேரும். அண்டு வந்து சுரேஷ் சந்திரா சார், ரேகா, ஸ்டன் மாஸ்டர் ஸ்டன் சில்வா, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணி அவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம், ரொம்ப என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்டு பிருந்தா மாஸ்டர், அத்தனை பேருக்கு நான் நன்றி சொன்னேன். முக்கியமாக இன்னொரு நண்பர் இருக்கார், இந்த படம் வளர்கிறதுக்கு முக்கியமாக என் கூடவே இருந்து கதை விவாதத்தில் இருந்து எல்லாமே எல்லா நேரத்திலும் என் கூடவே இருக்கிற என்னுடைய கோ டைரக்டர் திரு கரிகாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சீனியர் மோஸ்ட் கோ டைரக்டர், நிறைய படம் உட்காருங்க கரிகாலன், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. சீக்கிரமாக ஒரு டைரக்டர் ஆவார். கிட்டத்தட்ட ஒரு 20-30 படங்கள் மேலே பணியாற்றிருக்காரு. பூமராங், யுவன் தந்திரன், ஜெயங்கொண்டாலேருந்து என் கூட இருக்கார். ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பூமராங் பற்றி நான் இதை சொன்னேன், நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம், அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணுன்னா நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் இந்த பூமராங்க்கு வேணும். ஒரு நல்ல திரைப்படம் அது முழுமையாக மக்களிடம் சேரணும். எப்போவுமே வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து மக்கள் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. அது எந்த திரைப்படமாக இருந்தாலும் அவங்க வந்து அதை வச்சு கொண்டாடுவாங்க. நேர்மையாக உண்மையாக ஒரு படத்தை உழைச்சிருக்கோம், அதுக்கு முழுமையாக கொண்டிருக்கோம். கண்டிப்பாக அதை கொண்டு போய் சேருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.